பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏர்லி மார்னிங் பார்த்துட்டு இருந்தோம். நம்மளுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் ஒரு ரிலீஃப் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு க்ரூட் ப்ரைஸ் வந்து ரொம்பவே இன்னைக்கு காலையிலேருந்து ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்ஸில் வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் இருந்துச்சு. கடந்த ஒரு 2-3 நாளாக பார்த்துட்டு இருந்தோம். நம்மளுக்கு மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவ் டெரிட்டரியில் இருந்துச்சு, ரொம்பவே பியரிஷாக இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு பவுன்ஸ் பேக் நம்ம நேற்றே பார்த்தோம். 23,000ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 23,100ன்றது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதை தாண்டி அது கீழே மார்க்கெட்டு போகவே கிடையாது. ஸோ அதுக்கு மேலே தான் பவுன்ஸ் பேக் ஆகிருந்துச்சு. ஸோ ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்மளுக்கு இன்றைக்குமே வந்து 26th மேலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி மார்க்கெட் போல் இன்றைக்குமே அந்த ப்ரீவியஸ் டே ஹைன்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் மார்க்கெட் எக்ஸாக்டாக வந்து கிட்டத்தட்ட அந்த சைடில் தான் க்ளோஸ் ஆகிடுச்சு. இல்லை கடைசியில் வந்து வெயிட்டட் ஆவரேஜ்னால கொஞ்சம் மைனர் நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் வந்து நிஃப்டியில் வந்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஈஸ் ஆனதுனால க்ரூட் ப்ரைஸ் வந்து காலையிலேருந்து ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. ருப்பியுமே லைட்டாக அப்ரிஷியேட் ஆனால மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. ஸோ நிஃப்டி செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,242 லெவன் செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.52% ஹையர். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 55,194 லெவன் செட்டில் இருக்குது, விச் இஸ் 2% ஹையர். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 73,918 லெவன் செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.54% ஹையர். ஸோ இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லாவே கூல் டவுன் ஆகிடுச்சு. அது இந்தியா விக்ஸுமே காலையிலேருந்து ஒரு ஸ்டீப் ஃபால்னே சொல்லலாம். ஸோ இந்தியா விக்ஸ் இன்றைக்கி நல்லாவே கூல் டவுன் ஆகி 15.57 வந்து செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் மேசிவ் 8.53% லோவர். ஸோ இது வந்து ஒரு நல்ல சைனாக பார்க்க போகிறது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லே வந்துட்டு நல்ல விக்ஸ் வந்து ஃபால் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 கேண்டில்லையும் நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட்ஸ் வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து ஒரு 12லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருந்துச்சு மார்க்கெட்ஸில் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் திரும்ப நம்மளுக்கு ஷார்ப்பாக ஒரு 220 போல் வந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் இருந்துச்சு. ஸோ அதனால் நிஃப்டி வந்து இன்றைக்கி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் இதெல்லாம் நடந்தாலுமே நம்மளுக்கு எஃப்ஐஐ வந்து இன்னுமே செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தோம், இந்த ஏ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. இன்றைக்குமே ஐடி செக்டாருமே வந்து இவ்வளோ நல்ல மார்க்கெட்லேயுமே ஐடி செக்டார் வந்து ஒரு நெகட்டிவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா வேறஸ் வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ விச் இஸ் அ ஒரியிங் சைன். இந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஒரியிங் சைனாக இருக்குது. நீங்கள் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 4,560 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்கன்னா வேறஸ் 6,159 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தோம். நம்மளுக்கு இன்றைக்கி க்ரூட் ப்ரைஸஸ் வந்து ஃபால் ஆனதுனால இன்டர்குளோப் ஏவியேஷன் இன்றைக்கி வந்து ஒரு 4% ஹையரில் வந்து செட்டில் ஆயிருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் ஒரு 2.34%, ஈச்சர் மோட்டார்ஸ் வந்து ஒரு 2.17% ஹையர். ஸோ இன்றைக்கி பேங்கிங் செக்டாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ரொம்ப ஸ்டார் பெர்ஃபார்மராக இருந்தது பேங்க் நிஃப்டி தான். மோர் தென் மேசிவ் வந்து ஒரு 1,130 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் இருந்துச்சு. ஸோ எஸ்பெஷலி வந்து ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% ஹையரில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுதான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு மார்க்கெட்ஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் சப்போர்ட் பண்ணி பேங்க் நிஃப்டி ஒன்ஸ் வந்து ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நிஃப்டி வந்து லேட்டர் தான் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓஎன்ஜிசி இன்றைக்கி ஒரு 2.13% லோவர், டைட்டன் கம்பெனி ஒரு 2%, பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.86% லோவர். ஸோ இன்றைக்கி அகெயின் ப்ராடர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ப்ராடர் மார்க்கெட்லேயுமே ஹெவி பையிங் இருந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட்ஸில். ஸோ மிட் கேப் 100, ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் எல்லாமே வந்து பாசிட்டிவ் ரேட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அகைன் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோமே ப்ரொபோஷனேட்டாக தான் ஏறி இருக்குது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 0.5%, மிட் கேப் வந்து ஒரு 1.35%, ஸ்மால் கேப் வந்து ஒரு 1.69%, மைக்ரோ கேப் வந்து ஒரு 1.86%. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ராட் பேஸ்டு பையிங் இருந்துச்சு மார்க்கெட்ஸில் த்ரூ அவுட் எல்லா செக்டார் எல்லா இதுவுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக்டாரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த க்ரூட் ப்ரைஸஸ் விழுந்ததுனால நிஃப்டி ஆட்டோக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுச்சு, ஒரு 1.34% ஹையர். அதில் ஸ்டார் பெர்ஃபார்மர் நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஈச்சர் மோட்டார்ஸ் வந்து ஸ்டார் பெர்ஃபார்மராக இருந்துச்சு. எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 0.73% ஹையர், ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு 0.59% ஹையர். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. இன்றைக்கி ஐடியுமே ஒரு மைனர் 0.48% லோவர். நிஃப்டி ரியாலிட்டி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு 1.63% ஹையர். நேற்றுக்கு பார்த்தோம் அது கொஞ்சம் வர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, ஒரு 2.5% கிட்ட லோவரில் இருந்துச்சு. இன்றைக்கி நிஃப்டி ரியாலிட்டி கொஞ்சம் பவுன்ஸ் பேக் இருந்துச்சு. நிஃப்டி மெட்டலுமே நேற்றுக்கு நல்ல செல் ஆஃப் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது கூல் டவுன் ஆகி ஒரு 0.57% ஹையரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ செக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ரூட் ப்ரைஸஸ் விழுந்ததுனால நம்மளுக்கு நிஃப்டி ஆட்டோ இதெல்லாமே நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் பார்த்துடலாம்.
ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டாலர் இண்டெக்ஸ் வந்து 99.71 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. USD INR வந்து ஸ்லைட்டாக அப்ரிஷியேட் ஆகி 95.35 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹையரில் வந்துருக்கு. ஸோ $4,338 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் நம்ம காலையிலேருந்து பார்த்தோம் நல்ல ஒரு கூல் டவுன் இருந்துச்சு. நேற்றுக்கு $94 கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி $92.77 வரைக்கும் வந்திருக்கு பிரெண்ட் க்ரூட். ஸோ இட் இஸ் அ குட் சைன் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ கிஃப்ட் நிஃப்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னுமே ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 0.16% ஹையர். டவ் ஜோன்ஸுமே ஒரு 0.39% ஹையர் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் யூஎஸ் மார்க்கெட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது, ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் எப்படி இருக்க போகுது. ஸோ யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுது. ஸோ அதுவுமே வந்து மார்க்கெட்ஸில் வந்து பெரிய இம்பாக்ட் கொடுக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த ரிசல்ட்ஸ்க்கெல்லாம் மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 9th June 2026 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.